வெனிசுலா அப்படின்னு சொல்கிற ஒரு நாட்டுக்கு எதிராக கன் பாயிண்ட் டிப்ளமசி என்பதை இப்போ கூடுதலாக அமெரிக்கா செஞ்சிட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தா அமெரிக்காவினுடைய நிறைய வெசல்ஸ், அதே மாதிரி அவங்களுடைய கப்பல், இது எல்லாமே வெனிசுலாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நிற்கிது. அவங்க இன்றைக்கி நடத்தின தாக்குதலில் திடீர்னு வெனிசுலாவினுடைய 2-3 கப்பல்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. என்னப்பா காரணம், எதுக்குப்பா எங்கள் நாட்டு கப்பலை வீழ்த்துறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு கிடைச்ச ஒரே ஒரு பதில், அந்த கப்பலில் போதைப்பொருள் இருந்துச்சப்பா, அதனால தான்ப்பா எடுத்து கவிழ்த்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது அப்படியே கேள்விப்பட்ட ரஷ்யாவுக்கு பயங்கரமான கோபம். என்னையா நீ நினைச்சிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு வார வெனிசுலாவினுடைய 2-3 கப்பலை வீழ்த்துற, கேட்டால் போதைப்பொருள் இருந்துச்சுன்னு சொல்கிற, இதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், கண்டிப்பாக கேள்வி கேட்போம், இதற்கு நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலை உயர்த்தி இருக்கிறது ரஷ்யா. அடுத்ததா எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிக்கு யார் கண்பட்டுச்சோன்னு தெரியலங்க. பல நாடுகள் அதற்கு தடை விதிக்கிறார்கள், பல நாடுகள் அதை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்க, பல நாடுகளும் மூலையிலே இந்த எல்ஜிபிடிக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் புதுசாக அதில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இத்தாலி. இத்தாலியை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ரூமுக்குள்ளே இனிமேல் இந்த எல்ஜிபிடிக்கு அது சம்பந்தமான கேள்விகள், அதனால் ஏற்படக்கூடிய சண்டைகள் உருவாகவே கூடாது. அப்படி ஏதாவது உருவாச்சு டிசியை சும்மா டர்னு கிழிச்சு விட்டுரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமையில் இப்போ இத்தாலியும் வந்து நிற்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.